ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமு 5 டைம் கப்பு ஜெயிச்சிருக்காங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சூரியகுமார் யாதவ் தான். ஸ்கை அப்படின்னு சொல்லுவோம். சூரியகுமார் யாதவ் பயங்கரமான பேட்ஸ்மேனுங்க. இந்த உலகத்திலேயே கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்த T20ல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறவர் யாருன்னா பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவ் தான். சூரியகுமார் யாதவ் 2023 டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், அப்போது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா T20 விளையாடுறாங்க. அப்போது சூரியகுமார் யாதவுக்கு இந்த கணுக்கால்னு சொல்லுவாங்கல்ல, முட்டி, அந்த முட்டியில் பால் பட்டுருது. அப்போது சூரியகுமார் யாதவ் பயங்கரமாக அடிபட்டுறாரு, பயங்கர காயம். அதுக்கப்புறம் அந்த பாதி மேட்ச்லேயே சூரியகுமார் யாதவை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சூரியகுமார் யாதவை அந்த காயத்தெல்லாம் செக் பண்ணுற டாக்டர் இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. அது என்னன்னா, சூரியகுமார் யாதவுக்கு குடல் இறக்கம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். சூரியகுமார் யாதவுக்கு ஆப்ரேஷன் இப்போ பண்ணலினா பிற்காலத்தில் சூரியகுமார் யாதவ் உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. சூரியகுமார் அந்த குடல் இறக்கம் இருக்குல்ல, அந்த குடல் இறக்கத்தை ஆப்ரேஷன் பண்ணிட்டார். அந்த முட்டியில் அடிபட்டு இருந்ததுல, அதையும் சரி பண்ணிட்டார். சரிப்பா, எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்போவாவது நான் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளையாடுறேன் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் இந்த தேசிய கிரிக்கெட் அகாடமி இருக்குல்ல, BCCI, அங்கே போய் அதாவது அவரோட உடம்பை செக் பண்ணுவாங்க. சூரியகுமார் யாதவை உடம்பை செக் பண்ணுவாங்க கிரிக்கெட் வாரியம். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அவர் எல்லா அந்த செலெக்ஷன்லையும் கரெக்டாக அவரோட உடம்பு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அடுத்து மேட்ச் விளையாட விடுவாங்க தேர்தல் வாரியம், இந்த கிரிக்கெட் வாரியம். ஆனால் BCCI என்ன சொல்லுதுன்னா, சூரியகுமார் யாதவ் இன்னும் சரியா அவர் உடம்பு சரியாகல, இன்னும் சூரியகுமார் யாதவ் கரெக்டான ஃபார்ம் வரத்துக்கு அவரோட உடம்பு ரெடி ஆகிறதுக்கு 3 வாரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரு உள்குத்து இருக்கு. அது என்னன்னா, இந்த சூரியகுமார் யாதவ் வர 2024 வேர்ல்டு கப் இருக்குல்ல, அதில் ஒரு மெயின் பிளேயரு. அதனால சூரியகுமார் யாதவை இப்போ விளையாட விட்டு இந்த ஐபிஎல்லாம் சின்ன சின்ன மேட்ச்லாம் விளையாட விட்டு பின்னாடி இருக்காது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் 2024 விளையாட முடியாமல் போயிடும். அதனால எப்படியாவது சாக்கு சொல்லி இந்த சூரியகுமார் யாதவை ஐபிஎல்ல விளையாட விடக்கூடாது அப்படின்னு BCCI முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அணியோட கேப்டன் யாரு? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவுக்கு சூரியகுமார் யாதவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. இப்போ கூட இந்த ரோஹித் சர்மாவை வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் ரோஹித் சர்மா 5 டைம் மும்பை இந்தியன்ஸ் கப் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் நன்றி மறந்த அம்பானி குடும்பம் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனா ஹர்திக் பாண்டியாவை போட்டு ரோஹித் சர்மாவை விலக்கிட்டாங்க. அதை பார்த்த இஷான் கிஷன்லேருந்து பும்ராலேருந்து சூரியகுமார் யாதவ் வரைக்கும் எங்களுக்கு இது சுத்தமாக உடன்பாடே இல்லை, ஹர்திக் பாண்டியா கேப்டனாக சான்ஸே கிடையாது, அவருக்கு தகுதியே கிடையாது, ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அம்பானி குடும்பம் இருந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஹர்திக் பாண்டியா தான் 2024 ஐபிஎல் கப்பில் கேப்டனாக இருக்க போகிறாரு நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமோட அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் தான் மும்பை இந்தியன்ஸ் விளையாட போகிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் 2024 ஐபிஎல்.